நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கொரோனா வந்த சமயத்துல இந்தியாவோட அண்டை நாடுகள் கிட்ட இந்தியாவோட அண்டை நாடுகளுக்கு உதவி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா நிறைய ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து வந்தாங்க. மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, அப்புறம் பங்களாதேஷ், நேபாள் போன்ற நாடுகளுக்கு. ஸோ அந்த சமயத்துல சைனா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட போட்டி போட்டுட்டு அவங்களும் இந்த சவுத் ஏஷியாவில் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்க்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சில விஷயத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் இந்தியாவோட அந்த லொகேஷன் ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் சைனா பெரிய அளவுக்கு உள்ள அலோவ் பண்ண விடல. அதாவது நம்ம சீக்கிரமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம். இப்போ சுச்சுவேஷன் எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, வேக்சினை யார் ஃபர்ஸ்ட் சப்ளை பண்றா, இந்த வேக்சின் டிப்ளமேசியில யார் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா, அதாவது யாரும் முதல்ல வேக்சினை இந்தியாவோட அண்டை நாடுகளுக்கு சப்போர்ட் பண்றா அப்படின்றதுல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இதுலயும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அப்பர் ஹேண்ட் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்தியாவோட இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி, அதாவது எந்த நாடையுமே சாராத நம்ம நாட்டுக்கு எது நல்லதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த S-400 விஷயத்தில் இப்போ என்ன நடக்க போகுது, ஒரு முக்கியமான திருப்புமுனை முக்கியமான சுச்சுவேஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்ற நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ இந்தியா முக்கியமான மிலிட்ரி ஸ்பெஷலிஸ்ட்டை ரஷ்யாவுக்கு மாஸ்கோவுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறதுக்காண்டி அதுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ ரஷ்யன் அம்பாசிடர், இந்தியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யன் அம்பாசிடரும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பெருமையாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த வருஷத்தோட இறுதியில் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்தியா 5 ரெஜிமெண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5.5 பில்லியன், அதாவது $5.5 பில்லியன் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், $5.5 பில்லியன் கான்ட்ராக்ட் இது. ஸோ இதில் ஆல்ரெடி இந்தியா ஒரு $800 மில்லியன் இந்தியா கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டீல் கிட்டத்தட்ட அமெரிக்கா என்னதான் கண்டனம் தெரிவித்தாலும் எதிர்ப்பு தெரிவித்தாலும் பொருளாதார தடை, அதாவது இந்த கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன்ஸ் ஆக்ட், அந்த ஆக்டை போட்டு நம்ம மேலே ஒரு பொருளாதார தடை, அதாவது நம்மளோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி மேலே ஒரு தடையை போட்டாலும் இந்தியா ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முடிவு பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த நேரத்தில் அமெரிக்காவோட அம்பாசிடர், அதாவது அமெரிக்கா இங்கே தூதரை அனுப்பிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அவரோட டேர்ம் முடிஞ்சிருச்சு. அவர் முடிஞ்சு போகிற அந்த சமயத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா நம்ம இருநாட்டு உறவுகளும் பாதிக்கிற வகையில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அதாவது இன்டைரக்டாக இந்த S-400 டீல் விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இப்போ அமெரிக்காவிலிருந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சிக்னல் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யாட்டிருந்து வாங்கினீங்க அப்படின்னா டர்க்கிக்கு நடந்த அதே விஷயம் தான் நடக்கும், நாங்கள் உங்கள் மேலேயும் அந்த கேட்ஸ் ஆக்டை நாங்கள் போடுறதுக்கு தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா இந்த ஆக்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப 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 கம்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஜோ பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வர்றப்போ ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையில் இன்னும் கடுமையான நிலைப்பாட்டு அமெரிக்கா எடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் ஜோ பிடன் அந்த ஆரம்பிச்ச சமயத்திலே உரசல் அப்படின்றது ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்தியா இல்லை ரஷ்யாவோட பார்ட்னர்ஷிப் அப்படின்றது ஸ்பெஷல் அப்படின்றத இன்டைரக்டா இல்லை டைரக்டாவே சொல்லியிருக்காங்க. இந்தியாவினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் அனுராக் ஸ்ரீவஸ்தவா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது காம்ப்ரிஹென்சிவ் குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். அந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க, குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்துக்காண்டி ஒன்றா சேர்ந்துருக்கோம், சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெஷல் அண்ட் ப்ரிவிலேஜ், இது ஒரு தனித்துவமான ஒரு நட்பு அப்படின்ற மாதிரி, ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்ற மாதிரி அவர் டைரக்டாகவே சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இன்னும் ஏகப்பட்ட டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் இருக்குது. முக்கியமான AK-40, AK-206 ரைஃபிளில், அப்புறம் முக்கியமான KA ஹெலிகாப்டர்ஸ்லையும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இந்த மிலிட்ரி கான்ட்ராக்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை இண்டிபெண்ட்டாக தான் நாங்கள் கேரி அவுட் பண்ணுவோம், யாரோட நிர்பந்தத்திற்கும் ஏற்ப நாங்கள் செயல்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் அமெரிக்காவுக்கும் ஒரு சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் ஆர் கிளியர், அதாவது கிளியராக இந்தியா S-400 வாங்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அமெரிக்கா இல்லை நாங்கள் சாங்ஷன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அமெரிக்கா சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து அட்வான்ஸ்டான வெப்பன் சிஸ்டம்ஸ் வாங்குறது அப்படின்றது, நாளைக்கு அமெரிக்கா கிட்டேருந்து நீங்கள் அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்டோ இல்லை முக்கியமான ட்ரோன்ஸோ வாங்குறீங்க அப்படின்னா அது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி, நாங்கள் உங்களுக்கு ஒரு சில முக்கியமான சென்சிட்டிவ் டெக்னாலஜிஸ் கொடுக்குறத தடுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அந்த இடத்துலேயே எங்களுடைய எதிரியினுடைய ஆயுதத்தை வச்சிருக்கிறீங்க. ஸோ அதனால இதெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க அப்படின்றத அமெரிக்கா இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சேர்த்து போட்டு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்தியா
இந்த விஷயத்துல கண்டிப்பா ரஷ்யா சம்மந்தப்பட்ட இந்த விஷயத்துல வந்துட்டு கண்டிப்பா இந்தியா ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு வந்துட்டு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நெவர் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்றாங்க. இந்தியா கண்டிப்பா ப்ரொசீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இப்ப ஈரான்ல சபகர் போர்ட்ல பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அமெரிக்கா வந்து ஈரான் மேல சாங்ஷன்ஸ் போட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல கூட ஈரான் கூட நார்மலா ஆக்டிவிட்டிஸை ஈரான்ல கேரி அவுட் பண்ணிட்டு இருக்குது யார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா தான். சபகர் போர்ட்ல வந்துட்டு இந்தியா வந்து பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை அதாவது கேரி அவுட் பண்றதுக்கு தயாராயிட்டாங்க. இப்போ வந்துட்டு $8 மில்லியன் மதிப்பிலான இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இந்தியா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் $80 மில்லியன் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் இந்தியாவோட இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசியில ஒண்ணுதான். அதாவது மற்ற நாடுகள் என்ன சொல்றாங்க, மற்ற நாடுகள்கிட்ட இருந்து வரக்கூடிய இந்த நிர்பந்தத்தை தாண்டி இந்தியா பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ வந்து ஒரு பக்கம் நம்ம இஸ்ரேலோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம், இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேலோடைய அமெரிக்காவோட நம்ம க்ளோஸாக இருக்கிறோம், இன்னொரு பக்கம் அவங்களுடைய பயங்கரமான எதிரிக்கிட்டையும் வந்துட்டு நம்ம ஒரு நட்புறவு அப்படின்றத வந்துட்டு நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ இதுதான் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபாரின் பாலிசி, அதாவது நம்ம நேர்த்தியாக கையாளக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்றது இப்படி தான் ரிவால்வ் ஆகும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து இஸ்ரேலுக்கு எதிராக, அதாவது இஸ்ரேல் எதிர்க்கக்கூடிய ஒரு நாடுகிட்ட நம்ம நட்புறவு வந்துட்டு நம்ம வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இஸ்ரேல் வந்துட்டு சைனா கூட நட்புறவு வந்துட்டு அவங்க டெவலப் பண்ணலாம். ஸோ அதை பார்த்து நம்ம கோபம் அடையக்கூடாது, இல்லை டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளுடைய எதிரி யாரு, அவங்களை எப்படி டிட்டர் பண்ணுறது, அதுக்கு மட்டும்தான் வந்துட்டு நம்ம வேலையை செஞ்சு வந்துட்டு இருக்கணும். ஸோ இந்தியா S-400 வாங்கக்கூடிய முக்கியமான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க, எதனால் இந்தியா S-400 வாங்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முக்கியமாக ஈஸ்டர்ன் பார்டர்ஸில் சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி முக்கியமாக சொல்கிறாங்க. பாகிஸ்தான் கூட இல்லை, சைனாவை கவுண்டர் பண்ணுறது தான் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்துட்டு இந்தியா அமெரிக்கா கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன். இப்போ இந்த வேக்சின் டிப்ளமசி சம்பந்தமான விஷயத்தை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி சவுத் சைனா சீல வந்துட்டு ஒரு பெரிய பதற்றம் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. வியட்நாமுக்கு, மலேசியாவுக்கு, இந்தோனேஷியாவுக்குலாம் வந்துட்டு சைனாவோட ஆகலை, பிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்கும் நிறைய பிரச்சனை. இதை பற்றிலாம் நம்ம வந்துட்டு பேசணும். பிலிப்பைன்ஸ் வந்து பிரம்மோஸ் மிசைல் வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனா கிட்ட இருந்து இந்த கொரோனா தடுப்பு மருந்து வாங்குறதுக்காண்டி இந்த நாடுகள் எல்லாமே வந்துட்டு சைனாவோட ஒன்று கூடிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பெரும்பாலான சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து சைனா கிட்ட இருந்து தான் இந்த கொரோனா வேக்சினை வந்துட்டு வாங்க போகிறாங்க. நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய வேக்சினேஷன் ப்ரோக்ராம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கொரோனா வேக் அப்படின்னு சொல்லிட்டு சைனா முக்கியமாக தயாரித்த ஒரு வேக்சின். அதாவது சைனா வந்து கிட்டத்தட்ட 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொரோனா வேக்சின்ஸை வந்துட்டு கோவிட் வேக்சின்ஸ் வந்துட்டு தயாரிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக பாப்புலரானது இந்த கொரோனா வேக் தான். ஸோ அதை வந்து நிறைய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் தொண்டை கட்டிக்கிச்சு இடையில இப்படி தான் ஆகும், மெயின் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அடிச்சாலும் பிடிச்சாலும் நம்மலாம் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னொரு பக்கம் சைனா வந்து எப்படி இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து நம்மளோட நல்ல நம்மளோட சர்க்கிளில் இருக்கிறாங்களோ, அதே மாதிரி சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸும் நம்மளோட ஒரு நல்ல பாண்டில் இருக்கணும், அவங்கள்ட்டையும் நம்மளுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸை டிப்ளமேசியை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சைனா பிளான் பண்ணி வந்தாங்க. குறிப்பாக பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், அப்புறம் வந்துட்டு ஆப்கானிஸ்தான். ஆனால் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு மல்டிலேட்டரல் மீட்டிங் வந்துட்டு கண்டக்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்துட்டு கோவிட் வேக்சின்ஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் கொடுக்குறோம் ஸ்ரீலங்கா, நேபாள், அப்புறம் வந்துட்டு பங்களாதேஷ், மால்தீவ்ஸ் போன்ற நாடுகளோட. ஆனால் இது எந்த கண்ட்ரிஸுமே வந்துட்டு சைனாவுக்கு வந்துட்டு ஷாக்கிங்காக இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ், இந்தியாவோட அண்டை நாடுகள் யாருமே வந்துட்டு சைனா கிட்டே எங்களுக்கு இவ்வளோ வேக்சின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணவே இல்லை. சைனா நிறைய முயற்சிகள் வந்துட்டு எடுத்திருக்காங்க. குறிப்பாக மியான்மர் கிட்ட வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு 3 லட்சம் டோசஸ் வந்துட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் மியான்மர்லேருந்து பெரிய எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் கிட்ட வந்துட்டு ஜூலை மாதம் இருந்தே வந்துட்டு நீ எங்கள்கிட்ட இருந்து வேக்சின் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி வந்துட்டு இருக்காங்க. கோஃபைனான்ஸ் பண்ணுறோம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில அதாவது இந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராம்க்கே வந்துட்டு நிறையா காஸ்ட் ஆகும், இந்த கோல்டு ஸ்டோரேஜுக்கு நிறையா காஸ்ட் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்கும் கூட வந்துட்டு நாங்கள் அசிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கூட பங்களாதேஷ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசி, நாங்கள் இந்தியா கிட்ட இருந்து தான் கிட்டத்தட்ட 30 மில்லியன் டோசஸ் வந்துட்டு நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவோட கோவிஷீல்டு வேக்சினை. அதாவது 30 மில்லியன் டோசஸ் அப்படின்றது பெரிய டோசஸ். பங்களாதேஷோட பாப்புலேஷன் வந்துட்டு மற்ற அண்டை நாடுகளோட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி மியான்மர் வந்துட்டு இந்தியா கிட்ட இருந்து நாங்கள் கிட்டத்தட்ட 30 மில்லியன் டோசஸ் வந்துட்டு நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து தான் கோவிஷீல்டு வேக்சினை. சைனா வந்து மியான்மர் கிட்ட அதிகபட்சமாக நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 3 லட்சம் வேக்சின் தான் வந்துட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் நேபாளோட ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு போன வாரம் இந்தியா வந்து இந்த வேக்சின் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பேசி முடிச்சு போயிட்டாரு. நாளைக்கு தேர்ஸ்டே வந்துட்டு அவங்க எவ்வளோ வேக்சின் வாங்க போறாங்க, எப்போ வந்துட்டு இந்தியா கிட்ட இருந்து வாங்க போறாங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. மால்தீவ்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி இந்தியா கிட்ட இருந்து 1 லட்சம் டோசஸ் வந்துட்டு வாங்கிட்டாங்க. பூட்டானும் கிட்டத்தட்ட 1 லட்சம் டோசஸ் வந்துட்டு வாங்கிட்டாங்க. பூட்டான் இன்னும் ஒரு 9 லட்சம் டோசஸ் வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. பூட்டான் முழுக்க இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு
இந்தியாவை தான் வந்துட்டு அவங்க நம்பி இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா வந்து இன்னமும் அவங்களுடைய பாலிசியை ஃபைனலைஸ் பண்ணல. ஆனால் அவங்க சைனா கிட்டேயும் வாங்கலாம், இல்லை இந்தியா கிட்டேயும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. பெரும்பாலும் இந்தியா கிட்ட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆப்கானிஸ்தானும் இந்தியா கிட்ட இருந்து வாங்க போறாங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வந்து சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு இந்தியா கிட்ட இருந்து வேக்சின் ரெக்வஸ்ட், இந்தியாட்ட வந்துட்டு எங்களுக்கு தடுப்பு மருந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வைக்காத ஒரு நாடு எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் தான். ஸோ பாகிஸ்தான் வந்து சைனாவோட அந்த முக்கியமான ஒரு வேக்சின் சைனோவேக் அப்படின்ற வேக்சின் வந்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதை வந்துட்டு கூடிய சீக்கிரம் சவுத் ஏஷியாவில் சைனாவோட வேக்சினை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிற கண்ட்ரி பாகிஸ்தான் அப்படின்ற அந்த பேரையும் வந்துட்டு அவங்க வாங்க போகிறாங்க. ஸோ இப்படி இந்த வேக்சின் டிப்ளமசி அப்படின்றது போயிட்டு இருக்கு. நல்ல வேலையாக இந்தியா வந்து நம்மளுடைய அண்டை நாடுகளில் சைனீஸ் வேக்சின்ஸை வந்துட்டு அலோவ் பண்ணல. இதில் இந்தியா ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வாங்கக்கூடிய டோசஸ், அதாவது இப்போ 1,00,000 டோசஸ் வந்துட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து பணம் கொடுக்க தேவையில்லை. ஆனால் சப்சிக்வெண்ட்டாக அது நல்லா இருக்குது, நாங்கள் இன்னும் அதை நாங்கள் நிறையா வாங்குறோம் அப்படின்னா, அதாவது 1,00,000 வாங்கிட்டோம் நல்லா இருக்குது, இன்னும் ஒரு 9,00,000 டோஸ் நாங்கள் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பணம் கொடுக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டொனேட் பண்ணுற மாதிரி இந்தியா பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்தியாவோட வேக்சின் டிப்ளமசி. அப்புறம் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்தியாவோட இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி பற்றி வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் முக்கியமாக இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ நீங்கள் வந்து இதில் ஒரு விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா, இந்தியா வந்து ஃபார்மசி ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உலகத்தினுடைய மருந்து கடை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உலகத்தில் தயாரிக்கக்கூடிய 60% தடுப்பு மருந்துகள் இந்தியாவில் தான் தயாரிக்கப்படுது. ஸோ அதனால் குளோபல் டைம்ஸே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா கிட்ட, அதாவது சைனீஸ் மவுத் பீஸ் குளோபல் டைம்ஸ் வந்து இந்தியாவோட வேக்சின்ஸ் வந்துட்டு சைனீஸ் வேக்சின்ஸுக்கு எந்த விதத்திலையும் சலச்ச வேக்சின்ஸ் இல்லை, அதாவது எங்களுக்கு நீங்கள் நிகரானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வந்து பெரிய அளவுக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்கு அப்படின்றதையும் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளுக்கு வந்துட்டு இது தெரியும். அதனால தான் அவங்க வந்து இந்தியாவிலிருந்து வேக்சின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையில் நிற்கிறாங்க. இன்னும் பிரேசிலுக்கு டெலிவர் பண்ணுற அந்த டோசஸ் வந்து இந்தியா கன்ஃபார்ம் பண்ணல. இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி, அதாவது நம்மளுடைய அண்டை நாடுகளுக்கு முதல் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த முக்கியமான விஷயத்தை மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நிறைய முக்கியமான விஷயங்கள் ஸ்லோவாக பார்த்தா தெரியும், நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.